Dear students and parents, welcome to our channel. So, இன்னைக்கு நாம பார்க்க போற மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஸோ சென்னை. ஸோ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான காலேஜ். ஸோ இந்த காலேஜோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நம்ம 2023க்கான ஸ்கோரையும் பார்த்தரலாம் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸ்கோர் 2024, அதாவது இந்த வருஷத்துக்கான எம்பிபிஎஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு நிறையவே தேவைப்படுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் பார்த்தீங்கன்னா 1838 அண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இஸ் கவர்மெண்ட் அண்ட் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ சென்னை தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பிஜி சீட்ஸ் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 21 இருக்குது அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 13 கோர்சஸ் இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் பெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 ப்ளஸ்லேயே இந்த காலேஜில் பெட்ஸ் இருக்குது அண்ட் பேஷண்ட் ஃப்ளோ பர் டேக்கு வந்து 5000 ப்ளஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு வந்து பேஷண்ட் ஃப்ளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிஜிஸ்க்கு. சரிங்களா? அண்ட் என்ஐஆர்எஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 34th பிளேஸில் இருக்குது ஃபார் த இயர் 2023. ஸோ 24க்கு இதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் மே ஜூனில் தான் பண்ணுவாங்க. லைக் ஜூன் ஜூலையில் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. சரிங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 250 சீட்ஸ் இருக்குது. இந்த 250ல் 85% அண்ட் 15%. ஸோ இது வந்து ரெண்டாக பிரிப்பாங்க அந்த 250 சீட்ஸை. சரிங்களா? ஸோ இந்த 85 சீட்ஸ் வந்து த்ரூ டிஎன்எம்சி லைக் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மூலயமா தான் ஃபில் பண்ணுவாங்க. இந்த 85%லையும் ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 92.5 அண்ட் 7.5. இது இல்லாமல் இன்னும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. இன்னும் 2-3 கோட்டாஸ்லாம் இருக்குது. அதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15% வந்து த்ரூ ஆல் இண்டியா கோட்டா, அதாவது ஆல் இண்டியா ரேங்க், அதை பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுவாங்க. லைக் இது வந்து கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்சிசி, அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. ஸோ இவங்க தான் இந்த 15% கோட்டாக்கான சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ கிளியர். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 250. ஸோ இந்த 250 ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. 85 ஒன்று, 15 ஒன்று. ஸோ இந்த 85 தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபில் பண்ணுவாங்க டிஎம்இ மூலயமா. இந்த 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி மூலயமா ஃபில் பண்ணுவாங்க. கிளியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் இயர்க்கான ஸ்கோர் பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் இயர் 2023 ஆல் இண்டியா கோட்டா 15% இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஸ்கோர் பார்த்துடலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 669 முடிஞ்சிருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 646 முடிஞ்சிருக்கு, ஓபிசிக்கு 667 முடிஞ்சிருக்கு, எஸ்சிக்கு 633 முடிஞ்சிருக்கு அண்ட் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 537 முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட இது ஆல் இண்டியா கோட்டா. ஸோ அதுவே கரண்ட் இயருக்கு பார்க்கலாம். 2024க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கோர்லாம் இருந்தால் உங்களுக்கு சான்சஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஆல் இண்டியா கோட்டா 15%. லாஸ்ட்டு பார்த்தது 23க்கானது, இப்போ பார்க்க போகிறது 24க்கானது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் கோட்டா பார்த்தீங்கன்னா 669லேருந்து 680 வரைக்கும் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அடுத்தது இடபிள்யூஎஸ்க்கு 646லேருந்து 655 வரைக்கும் சேஃபாக இருக்கும். ஓபிசிக்கு 667லேருந்து 675 வரைக்கும் இருந்தால் சேஃபஸ்ட் ஸ்கோர் அண்ட் எஸ்சி 633லேருந்து 640 வரைக்கும் பெட்டர் ஸ்கோராக இருக்கும். அண்ட் ஃபைனலி எஸ்டிக்கு வந்து 537லேருந்து 545 வரைக்கும் சேஃபஸ்ட் ஸ்கோராக இருக்கும். அதாவது 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் எம்பிபிஎஸ் கோர்ஸ். ஸோ இந்த ஸ்கோர்லலாம் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோராகவே இருக்கும் ஃபார் த இயர் 2024க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2023 85% நம்ம ஸ்டேட் கோட்டா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 85லையுமே 92.5 கோட்டாக்கானது. இதையும் நம்ம கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். லைக் ஓசிக்கு வந்து 661க்கு, பிசிக்கு 650, பிசிஎம்க்கு 644, எம்பிசி டிஎன்சிக்கு 640, எஸ்சிக்கு 581, எஸ்சிஏவுக்கு 550, எஸ்டிக்கு 495. இது வந்து லாஸ்ட் இயரோடைய 85%ல் இருக்க 92% எனக்கு. சரிங்களா? இது லாஸ்ட் இயரோட லைக் 2023 இது. 2023ல் இருந்து 2024க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் ஸ்கோர் பார்க்கலாம் ஃபார் எம்பிபிஎஸ். 2024க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்டேட் கோட்டா 85%, அதாவது இந்த வருஷத்துக்கான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோர் 661. ஜென்ரல் கேட்டகரிக்கு 661, 670 இருந்தால் பெட்டராக இருக்கும். பிசிக்கு 650லேருந்து 660 இஸ் பெட்டர்.
பிசிஎம்க்கு 644லேருந்து 655 வரைக்கும், எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 640 to 650, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 581லேருந்து 590 வரைக்கும், எஸ்சிஏக்கு 550லேருந்து 560 வரைக்கும், எஸ்டிக்கு 495லேருந்து 500 ப்ளஸில் இருந்தாங்கன்னா சேஃபஸ்ட் ஸ்கோராக இருக்கும் ஃபார் த இயர் 2024. கரண்ட் இயர்க்கான ஸ்கோர் இது 92.5க்கான. ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் தான் மேக்ஸிமம் சீட்ஸ் அலாட் ஆகும். அதனால் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இந்த ஸ்கோர்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. லைக் அரவுண்ட் ஒன்லேயே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்க்கு. அண்ட் லாஸ்ட் இயரோடைய 2023 உடைய ஸ்டேட் கோட்டா 7.5 இருக்கு இல்லைங்களா, 7.5 எலிஜிபிள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது நானும் ஒரு டைம் சொல்லிடுறேன். லைக் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th படிச்சிருக்கணும். சரிங்களா, அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் எலிஜிபிள் ஃபார் 7.5 கோட்டாக்கு. ஓகே, இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 467ல் முடிஞ்சிருக்கு, பிசிஎம்க்கு 483, எம்பிசி டிஎன்சிக்கு 473, எஸ்சி 470, எஸ்டி 430 முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர். இது வந்து லாஸ்ட் இயரோட ஸ்கோர். ஸோ லாஸ்ட் இயர் இந்த இயர் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 467க்கு வந்து லாஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, இது கூட வந்து லைக் அப்படியே ஒரு ப்ளஸ் 5 மார்க்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒரு 5 மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். லைக் 473லேருந்து ஒரு 5 மார்க்ஸ், ஒரு 480 to 85 இந்த ரேஞ்சில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா கேட்டகரியிலையுமே 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கோராக இருக்கும் ஃபார் த இயர் 2024. சரிங்களா, அடுத்தது கோர்ஸ் ஃபீஸ் பார்க்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6,000 தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில். பாருங்கள், டியூஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6,000 தான். அது இல்லாமல் அதர் ஃபீஸஸ் தான் உங்களுக்கு ஒரு 12,073 rupees வந்துடும். ஸோ இதில் ஸ்பெஷல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,000, காசன் டெபாசிட் 1000, லைப்ரரி ஃபீஸ் 1000, யூனிவர்சிட்டி ஃபீஸ் 7,473, LIC 300, ரெட் கிராஸ் 100, மிஸ்செலேனியஸ் ஃபீஸ் 100, ஃப்ளாக் டே ஃபீஸ் 100. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸே 18,073 தான் பர் இயர்க்கு டியூஷன் ஃபீஸாக வாங்குறது அவங்க அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்றது லைக் நம்ம ரிசல்ட்லாம் வந்து நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி வந்து லைக் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியில் நம்ம டிஎம்இ வந்து கொடுப்பாங்க அப்ளிகேஷன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 500 rupees பே பண்ணணும். 500 rupees யாரெல்லாம் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேண்டிடேட்டை தவிர்த்து மீதி இருக்க எல்லா கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்டும் பே பண்ணணும். சரிங்களா, அடுத்தது நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இந்த ஃபீஸை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை எல்லாருமே பே பண்ணணும், இன்க்ளூடிங் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. சாரி, எல்லா கேண்டிடேட்ஸுமே அந்த 500க்கான ஃபீஸை பே பண்ணி தான் ஆகணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். சரிங்களா, அடுத்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம். கவர்மெண்ட் காலேஜ் நம்மகிட்ட இருக்க 38 + 1 39 காலேஜுக்கான ஃபீஸை நீங்கள் பே பண்ண வேண்டாம். அதர் தென் கவர்மெண்ட் காலேஜ் லைக் ப்ரைவேட் காலேஜ் இருக்க கவர்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா 30,000 பே பண்ணணும். ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்காக போனீங்கன்னா அதுக்கான காசன் டெபாசிட்டில் செக்யூரிட்டி டெபாசிட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்குது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜோட இது 30,000 வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜோட இது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 lakh அது 1 lakh வரைக்கும் வந்துடும். சரிங்களா, ஸோ இதுதான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். பை.